Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படினா இந்த that's why யூஸ் பண்ணி எப்படி வந்து இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த that's why க்கு என்ன மீனிங்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால தான் நான் அவன்கிட்ட பேசல. அதனால தான் நான் சாப்பிடல. அதனால தான் நான் அங்க போகல. இந்த மாதிரியான சென்டென்சஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து இங்கிலீஷில் ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த that's why பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் இன் பிட்வீன்லையும் நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் that's why ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் யாருக்காக அந்த verb நடக்குது, எப்போ நடந்தது அண்ட் எதற்காக ஏன். ஸோ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் see the first sentence. அதனால்தான் நான் எப்போதும் தண்ணீர் பாட்டிலை என்னுடன் எடுத்து செல்வேன். அதனால தான் நான் எப்போவுமே என் கூடவே தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு போவேன். இந்த சென்டென்ஸ் இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸ்டார்டிங்கில் என்ன கொண்டுட்டு வரணும்னு பார்த்தோம், that's why. that's why அப்படின்னா என்னங்க? அதனால்தான். ஓகே, that's why மீன்ஸ் அதனால்தான். ஓகே, இப்போ இதை நம்ம கொண்டுட்டு வந்துட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அண்ட் இது என்ன டென்ஸில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதில் இருக்கக்கூடிய டென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எதை பார்க்கணும்? அதனுடைய வேர்பை பார்க்கணும் இல்லையா? எடுத்து செல்வேன் அப்படிங்கிறது தான் என்னதுங்க? வேர்ப். இப்போது இந்த இடத்துல இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது நம்மளுக்கு? எடுத்து செல்வேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இட்ஸ் லைக் அ ஃபியூச்சர், பட் திஸ் இஸ் நாட் அ ஃபியூச்சர். This is a regular action. For example, நான் எனக்கு எப்போலாம் வெளியில் போவேன்னா அப்போல்லாம் நான் வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா we have to mention like simple present tense. ஓகேங்களா? ஸோ this is a simple present tense and now இந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்க? நான் தான் என்ன செய்கிறேன்? எப்போவுமே என் கூட தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ this is a subject. நான் அப்படிங்கிறதுக்கு என்னங்க? ஐ. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? எப்பொழுதும். எப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஆல்வேஸ். நெக்ஸ்ட் we have to write the verb of this sentence. so okay, this is a verb இல்லையா? எடுத்து செல்வேன். இப்போ ஒரு பொருளை நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால we have to write the present form of the main verb. ஓகேங்களா? ஸோ I always carry. நான் எப்பொழுதும் எடுத்து செல்வேன். எதனை? இப்போது இந்த இடத்துல தண்ணி பாட்டிலை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரணுமா அல்லது என்னுடன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னா எதை நம்ம இதுக்கு அடுத்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா மெயினாக நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யணும்? மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் என்ன செய்யணும்? என்னுடன், அவளுடன் இந்த மாதிரி வரும் பொழுது அதை அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த வேர்ப் வந்து கேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், எடுத்து செல்வேன் அப்படின்றது. அப்போ நம்ம எதை அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தண்ணி பாட்டில் எப்படி சொல்லுவோம்? வாட்டர் பாட்டில். ஸோ நீங்கள் என் கூட ட்ரை பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வாட்டர் பாட்டில் எழுதியாச்சா? இப்போ என்னுடன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அப்போ உடன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? வித். ஓகே, வித் மீ. வித் மீ அப்படின்னா என்னுடன் அப்படிங்கிறத இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? திஸ் சென்டென்ஸ் ஹஸ் finished. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதனால்தான், that's why. நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ் எழுதணும். அதனால்தான் நான் எப்பொழுதும் என்னுடன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்வேன். ஓகே, let's see the next sentence. அதனால்தான் விருந்திலிருந்து அவர் சீக்கிரமாகவே வெளியேறினார். ஸோ அதனால தான் அவர் சீக்கிரமாகவே பார்ட்டி விட்டு வெளியில் போயிட்டாரு. ஓகே, கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிறது தான் வெளியேறினார். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? that's why. that's why அப்படின்னா என்னங்க? அதனால்தான். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கிட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? மெயின் கிளாஸ் கொண்டுட்டு வரணும் இல்லையா? அப்போ மெயின் கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு என்ன வரணும்? சப்ஜெக்ட். ஸோ இங்கே இந்த
ஆக்ஷனை பண்ணினது யார், யார் வெளியேறியது, அவர். அப்போ அவர் அப்படிங்கிறதுக்கு he. நெக்ஸ்ட் verb of the sentence. இதில் சீக்கிரமாகவே வெளியேறினார்னு இருக்கு இல்லையா, அப்போ வெளியேறினார். இதை நம்ம எப்படி சொல்லுவோம், கிளம்பி போகிறதுக்கு வந்து லீவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதில் இருக்கக்கூடிய டென்ஸ் என்ன, வெளியேறினார் அப்படின்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ லீவோட பாஸ்ட் ஃபார்ம் we have to write. ஓகே, லீவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, left. left அப்படின்னா என்னதுங்க, வெளியேறினார். ஓகே, he left. இப்போ அவர் எங்கே இருந்து வெளியில் போனாரோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். விருந்தில் இருந்து. அப்போ விருந்துக்கு என்ன சொல்லுவோம், the party. he left the party. விருந்திலிருந்து வெளியேறினார். எப்படி போனார், சீக்கிரமா, ஏர்லியாகவே என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அப்போ ஏர்லி. அதனால்தான் அவர் விருந்திலிருந்து சீக்கிரமாகவே வெளியேறினார். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாமா. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதுக்கான ஆன்சர்ஸை, இந்த 3 சென்டென்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் என் கூடவே வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து இந்த 3 சென்டென்ஸ் பார்த்ததுக்கு அடுத்து நம்ம 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் எப்படி தட்ஸ் வை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பாருங்கள். அதனால தான் அவங்க பெரிய வீட்டுக்கு மாறினாங்க. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய வீட்டுக்கு மாறினாங்க. ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ ஃபஸ்ட் என்ன வரும், அதனால தான் அப்படிங்கிறதுக்கு கரெக்ட், தட்ஸ் வை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் வந்து எந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், வேர்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வீட்டிற்கு மாறினார்கள். ஸோ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மூவ் ஆகி போயிருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ வேர்ப். ஸோ இந்த வேர்ப் யார் பண்ணது, அவர்கள். ஓகே, அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அண்ட் மாறினார்கள் அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ நவ் we are going to write the subject of this sentence, அவர்கள். ஸோ இதை மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், வேர்ப் எழுதணும் இல்லையா. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, மூவ் ஆன் பண்ணி போகிறாங்க இல்லையா. ஸோ மாறினார்கள் அப்படின்னா எந்த இடத்துல மூவ் பண்ணி போகிறாங்க. ஸோ மூவ்ட். எந்த இடத்துக்கு அவங்க மாறினாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எழுதலாமா. பெரிய வீட்டிற்கு. ஸோ இக்குன்னு வந்திருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம், டூ. பெரிய வீடுங்கிறத எப்படி சொல்லலாம், அ பிக்கர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வை தே மூவ்ட் டு அ பிக்கர் ஹவுஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதனால தான் அவங்க பெரிய வீட்டுக்கு மாறினார்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். ஆர் யூ ரெடி? அதனால்தான் பேருந்தை தவற விட்டோம். அதனால்தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், தட்ஸ் வை. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், இது வந்து என்ன டென்ஸில் நடந்திருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. அப்போ தவற விட்டோம் அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். அண்ட் இப்போ நம்ம சப்ஜெக்டை எழுதணும் இல்லையா. அப்போ சப்ஜெக்ட் என்ன இதில், அதனால தான் பேருந்தை தவற விட்டோம்னு இருக்குது. இதில் டைரெக்டாக என்ன செய்யலை, சப்ஜெக்டாக அவங்க என்ன செய்யலை, மென்ஷன் பண்ணலை. இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வி. ஏன் அப்படின்னா நாங்கள் தவற விட்டோம் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம், வேர்ப் எழுதலாமா. தவற விட்டோம், தவற விடுறதுக்கு எப்படி சொல்லுவோம், மிஸ் இல்லையா. அப்போ மிஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ், மிஸ்ட். தட்ஸ் வை வி மிஸ்ட். அதனால்தான் தவற விட்டோம். எதனை, பேருந்தை. அப்போ த பஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கா. அதனால்தான் நாங்கள் பஸ்ஸை தவற விட்டோம். ஓகே, இங்கே நாங்கள் மறைஞ்சு வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் அதனால்தான் ஆசிரியர் அவனை பாராட்டினார். ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதணும், தட்ஸ் வை இல்லையா. அப்போ தட்ஸ் வை. நெக்ஸ்ட் இது என்ன டென்ஸில் நடந்திருக்கு, பாராட்டினார் அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். அண்ட் நவ் we are going to write the subject. ஆசிரியர் அவனை பாராட்டினார். இதில் 2 persons வந்திருக்காங்க. இப்போ நம்ம எதை சப்ஜெக்டாக எழுதுறது, ஆசிரியரையா அல்லது அவனையா. எப்படி நம்ம சப்ஜெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வேர்ப் நடக்குனா அந்த வேர்பை யார் பண்ணினாங்களோ அவங்க தான் என்னது, சப்ஜெக்ட். அப்போ டீச்சர்.
that's why the teacher. நெக்ஸ்ட்டு என்ன எழுதணும்? verb எழுதிடலாமா? பாராட்டினார். பாராட்டுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? கேன் யூ கெஸ்? ப்ரைஸ் பண்ணுறது. ப்ரைஸ் அப்படின்னா என்னங்க? பாராட்டுறது. ப்ரைஸோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? நான் சொல்கிறது இந்த ப்ரைஸ் கிடையாது, this price. ஓகே, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இந்த ப்ரைஸ்க்கு என்ன மீனிங்? கிஃப்ட், பரிசு கொடுக்கறது இல்லையா? இந்த ப்ரைஸ்க்கு என்ன மீனிங்? பரிசு கொடுக்கறது. இந்த ப்ரைஸோட மீனிங் என்ன? பாராட்டுறது. ஓகேங்களா? ஸோ நோ கன்ஃபியூஷன். த டீச்சர் praised. ஏன் நம்ம இதை ப்ரைஸ்டுன்னு சொல்கிறோம்? பிகாஸ் past tense. that's why the teacher praised. இப்போ யாரை பாராட்டினாங்க அப்படிங்கிறத எழுதிடலாமா? அவனை. அப்போ him. அதனால்தான் ஆசிரியர் அவனை பாராட்டினார். இப்போ நம்ம ரெண்டு சென்டென்ஸ்க்கு சென்டரில் எப்படி தட்ஸ் வை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். அதனால தான் அவன் போகலை அப்படிங்கிறத எப்படி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். இப்போது ரெண்டு சென்டென்ஸ்க்கு இடையில தட்ஸ் வை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கடை மூடப்பட்டு இருந்தது. ஓகே, அதனால தான் எங்களால் எதையுமே வாங்க முடியலை. அதனால தான் எங்களால் எதையும் வாங்க முடியவில்லை. அப்போது இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது? ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு இல்லையா? கடை மூடப்பட்டு இருந்தது, வாங்க முடியவில்லை. ஓகே, இப்போ அதனால தான் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு? சென்டரில். எதற்காக அதை நான் செய்யலை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒரு மெயின் ரீசனை எழுதியிருக்கோம். மெயின் ரீசன் எழுதிட்டு தட்ஸ் வை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அது எதற்காக செய்யப்பட்டது, யாருக்காக அப்படிங்கிறதெல்லாம் எழுதுவோம் இல்லையா? அதை தான் நம்ம எழுதணும். ஓகே, இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்படியே டைரெக்டாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ கடை மூடப்பட்டு இருந்தது அப்படின்னு இருக்குது இல்லையா? அப்போது அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, இப்போ இதில் வந்து மூடப்பட்டு இருந்தது அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இதில் வந்து எது வந்து சப்ஜெக்டாக வரும்? கடை. கடையை நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? த ஸ்டோர். கடை. இப்போ இதில் உள்ள ஆக்ஷன் வேர்ட் மூடப்பட்டிருந்தது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? க்ளோஸ் சொல்லுவோமா? க்ளோஸோட பாஸ்ட் ஃபார்ம் க்ளோஸ்ட், பிகாஸ் திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? அதனால்தான், that's why. ஓகே, ரொம்ப சிம்பிள் தாங்க. பார்க்குறதுக்கு பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியலாம், பட் அது வந்து ஒரு முழுமையான வாக்கியம். அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் மேக் பண்ணுறது. நார்மலாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுற மாதிரியே நம்ம மேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ தட்ஸ் வைக்கு அப்புறம் என்ன இருக்குது? எங்களால் எதையுமே வாங்க முடியலை அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? வாங்க முடியவில்லை அப்படிங்கிறது வேர்ப். இந்த வேர்பை வந்து யார் செஞ்சது? எங்களால் எதையும் வாங்க முடியலை. அப்போ எங்களால் அப்படிங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவோம்? வி. வி அப்படின்னா நாங்கள், எங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம், அல்லது எங்களால், நம்மளால் அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வி. நெக்ஸ்ட் என்னது? வேர்ப் எழுதிடலாமா? வாங்க முடியவில்லை. இப்போ ஒரு வேர்ப் இருக்குது, அந்த வேர்ப் வந்து ஒரு நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவை நம்ம என்ன செய்யலாம்? இப்போ ஃபர்ஸ்ட்டு எழுதிடலாம். ஓகே, முடியவில்லை அப்படிங்கிறது தான் என்னது? நெகட்டிவ் வேர்ட். ஸோ இப்போ முடியும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? கேன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ கேனோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? குட். இப்போ இதை நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? குடென்ட் அல்லது குட் நாட். நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் எழுதிடலாமா? வாங்குறதுக்கு எப்படி சொல்லுவோம்? பை. பட் இது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னோமே. ஏன் நம்ம வந்து இந்த பை அப்படிங்கிற வேர்டை பாஸ்ட் டென்ஸில் எழுதலை அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒரு நெகட்டிவ் அண்ட் பாஸ்ட் ஃபார்மில் எழுதிட்டோம். அதனால நெகட்டிவ் வேர்டை பாஸ்ட் ஃபார்மில் எழுதுனதுனால we can write straightly V1 verb of the action word. ஓகே, we couldn't buy. எங்களால் வாங்க முடியலை. எதை வாங்க முடியல? எதையுமே வாங்க முடியல. அப்போ we couldn't buy எதையுமே அப்படின்னா anything. எங்களால் ஒன்றுமே வாங்க முடியல அப்படின்னா நத்திங். எதையுமே வாங்க முடியல அப்படின்னா
எனிதிங். ஓகே, கடை மூடப்பட்டு இருந்தது, அதனால்தான் எங்களால் எதையுமே வாங்க முடியவில்லை. அவன் கடினமாக படித்தான், அதனால்தான் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். இதை நம்ம நார்மல் லைஃப்பில் சொல்லுவோம் இல்லையா, அவன் கஷ்டப்பட்டு படித்தான் அதனால தான் அவன் வந்து பாஸ் ஆகிருக்கான், அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான் அதனால தான் அவன் பணக்காரன் ஆகிருக்கான். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ அவன் கடினமாக படித்தான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு அதனால்தான் சென்டரில் வரணும். அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் எது சப்ஜெக்ட்? அவன். வேர்ப் என்னது? படித்தான். எப்படி படித்தான் அப்படிங்கிறத அடுத்ததாக கொண்டுட்டு வரலாம். இப்போது இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? அவனுக்கு ஹீ. படிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஸ்டடி. ஸ்டடியோட பாஸ்ட் ஃபார்ம் என்னதுங்க? ஸ்டடீட். எப்படி படித்தான்? கடினமாக. அப்போ ஹார்ட். கடினம்னா என்னது? ஹார்ட். இப்போ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன வரும்? அதனால்தான். ஸோ தட்ஸ் வை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். ஸோ அவன் அப்படிங்கிறத ஹீன்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? தேர்ச்சி பெற்றான். தேர்ச்சி பெறதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? பாஸ் சொல்லுவோம். பாஸோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? பாஸ்ட். எதில் தேர்ச்சி பெற்றான்? தேர்வில். இல் அப்படிங்கிறதுக்கு இன் சொல்லுவோமா? இன் த எக்ஸாம். அவன் கடினமாக படித்தான், அதனால்தான் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். நாங்கள் முன்கூட்டியே டிக்கெட் முன்பதிவு செய்யவில்லை, அதனால்தான் நிகழ்ச்சியை தவறவிட்டோம். இப்போ இதை டிவைட் பண்ணிடலாமா? நாங்கள் முன்கூட்டியே டிக்கெட் முன்பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், நிகழ்ச்சியை தவறவிட்டோம் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. முன்பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது தான் என்னதுங்க? வேர்ப். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். நாங்களுக்கு எப்படி சொல்லுவோம்? வி. நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். முன்பதிவு செய்யவில்லை. அப்போது இதில் பாருங்கள், இது எல்லாம் சேர்த்து வந்து வேர்ப் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இல்லையா? அப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். நெகட்டிவாக எப்படி சொல்லுவோம்? ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலை அப்படின்னா டிட் நாட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் எழுதிடலாமா? முன்பதிவு. டிக்கெட் முன்பதிவு செய்கிறது இல்லையா? முன்பதிவுக்கு எப்படி சொல்லுவோம்? புக் சொல்லுவோமா? புக் பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ புக் தான் எழுதணும். இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ் எழுத தேவையில்லை, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம்? லாஸ்ட்டு சென்டென்ஸில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெயின் வேர்பை வந்து பாஸ்ட் டென்ஸில் எழுத தேவையில்லை. ஓகே, we did not book. நாங்கள் முன்பதிவு செய்யவில்லை. எதை? டிக்கெட்டை. இப்போ டிக்கெட் சொல்லலாமா? டிக்கெட்டை முன்பதிவு செய்யலை. எப்போ? முன்கூட்டியே. முன்கூட்டியேனா என்ன அர்த்தம்? ஏர்லி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதை வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? அதனால்தான். தட்ஸ் வை. நிகழ்ச்சியை தவறவிட்டோம். இப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு வந்திருக்கான். தவறவிட்டோம்னா என்னது? நாங்கள் தவறவிட்டோம். ஸோ வி. தவற விடுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? மிஸ் சொல்லுவோமா? மிஸ்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? மிஸ்ட். எதை? நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியை போய் பார்க்க போகிறோம் இல்லையா? படம் அல்லது ட்ராமா இந்த மாதிரி பார்க்க போகும்போது we have to say like a show. நாங்கள் முன்கூட்டியே டிக்கெட் முன்பதிவு செய்யவில்லை. ஓகே, அதனால்தான் நாங்கள் என்ன செஞ்சோம்? நிகழ்ச்சியை தவறவிட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். அவளுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவள் விதவிதமாக சமைக்கிறா. ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.